என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்குன்னு தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டேய், ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும்னே. என்னது நம்ம கிட்டயா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்ல, அதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன்னு. அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு வெள்ளைக்காரங்காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க? வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. நல்லா சொல்லும். யாரியாது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயில் வெறுத்துக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படின்னு? எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. என்னடா நடு வீட்டுல வந்து ஒத்த கால்ல நிக்கிற? எங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ஒருத்தன் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அது என்ன ரிக்ஷா ஸ்டாண்டா இல்ல சந்தை கடையா? என்ன கேட்டானுங்க? ஒண்டி கட்டையாகிறிய ஏதான கல்யாணம் பண்ணி கூடாதான்னு கேக்குறானுங்க. பரவாயில்லையே, சட்டசபை மாதிரி நல்லாவே கேள்வி கேக்குறானுங்களே. நறுக்குன்னு பதில் சொல்ல வேண்டியதானடா. யாராவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இது யாராவது ஒரு பொண்ணா? ஆடி மாசம் கீரை தண்டு மாதிரி எங்க அக்கா மக அஞ்சல் இருக்கும்போது நான் ஏன் வேற பொண்ணு பாக்கணும்? கிரியோலத்து பூனை கையில கொடுக்கறது சரியில்லை. ஏ கேவா, சொந்த அக்கா பொண்ணு கேக்குறவன் பூனையா? யமனுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாகுது. ஏன்? எப்போ போக வேண்டிய உசிரை இன்னும் விட்டு வச்சுக்கிறானே. மாமா, உன் பொண்ணை எனக்கு கொடுக்க போறியா இல்லையா? என்கிட்ட கேட்டா அது அஞ்சல கிட்ட கேட்கணும்டா. அவ ஓகே சொன்னாள்னா அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு அவளுக்கு கல்யாணம். அஞ்சல மாமாவும் தாத்தாவும் சம்மதிச்சிட்டாங்க, நீ தான் சம்மதிக்கணும். எதுக்கு அவங்க அம்மா சாகும்போது என்ன சொல்லிச்சு? என் மக அஞ்சலைய என் தம்பி கஜாவை தவிர வேற யாரும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்துச்சுல. சாவறவங்க எதையாவது சொல்லிட்டு செத்துருவாங்க, இருந்து வாழறவங்களுக்கு தானே இருக்கு கஷ்டம். எனக்கு என்ன குறைச்சல? உனக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஆனா எனக்கு பிடிக்கலையே. ஏன் இந்த பேட்டையில வேற எவனா மனச புடிச்சானா? அத பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் கேட்காம வேற எந்த சோமாரி கேட்பான்? இந்த மாதிரியோ கட்டுறான், அத பத்தி உனக்கு என்ன? நான் தான் முறை மாப்பிள்ள, என்ன தவிர வேற ஒருத்தன் எப்படி தாலி கட்டுவான்னு பாக்குறேன். தாலி கட்டுறது நீ பார்த்ததே இல்லையா? மூலம் கொட்டுவாங்க, ஐயர் வந்து மந்திரம் ஓதுவாரு, அப்போ ஒருத்த வந்து தாலி கட்டுவான். அப்போ உனக்கு சொல்லி அனுப்புறேன், நீ வந்து பாரு. For more updates, like, comment, subscribe to our channel.